அதேதான் எனக்கு இங்க இருக்கு. ஒரு நிமிஷம். கௌதம் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. இப்போ நம்ம நம்ம டேட்டா இப்போ வந்து இப்போ இந்த மாடியூலுக்கு டேட்டா போகிறதுக்கு நம்ம இதுல எந்த ஆப்ஷன் யூஸ் பண்றோம் நம்ம? புரியல ப்ரோ, இன்ஸ்டன்ஸ்ல போய் சொல்றீங்களா? இன்ஸ்டன்ட்ல இன்ஸ்டன்ஸ்ல போனீங்க அப்படின்னா உங்களுக்கு லாகின் பண்ணதுக்கப்புறம் ஹோம் பட்டன் இருக்கும். ஹோம் பட்டன் நீங்க ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஸ் வந்துடும். அவ்வளோதான், மாடியூல்ஸ் வந்துடும். இந்த ஹோம் பட்டன் தான் கொடுத்தானா எனக்கு இங்க வியூ வருது உங்களுக்கு? இல்லை ப்ரோ, கொஞ்சம் ஓகே. தெரியுது. சரி, கொஞ்சம் ஜூம் பண்றாங்க. தெரியும் ப்ரோ. ஜூம் பண்ண முடியாது. அவ்வளோதான் ப்ரோ, வந்துருச்சுல மாடியூல்ஸ். இல்ல ஸ்கைப்ல ஜூம் பண்ண முடியாதா? புரியல. ஸ்கைப்ல ஜூம் பண்ண முடியாதா? இல்ல ப்ரோ, தெரியுது, டிஸ்பிளே தெரியுது. இல்ல ஆக்சுவலா நான் வந்து ட்ரைபேட் போட்டு தான் நான் செக் பண்றேன், ஷோ பண்றேன். ஓகே. ஒரு நிமிஷம் இல்ல. ஓகே. ஒரு ரிசீவபிள்ஸ்ல போயிட்டு நம்ம ஒரு பில்லிங்ல போயிட்டு நம்ம இன்வாய்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும். ஆமா ப்ரோ. வேற எங்க வந்துச்சா? நெட்வொர்க் இஷ்யூவா இருக்கு உங்களுக்கு, அதான் ஸ்லோவா இருக்கு இப்படி. நெட்வொர்க் பிரச்சனை தான் கொஞ்சம். இத்தனைக்கு இந்த ரயில் ஒயர் தான் போட்டிருக்கேன், அதனால தான் ஷோ ஆகுது. நெட்வொர்க் ப்ராப்ளம் தான் இப்படி லோட் ஆகும். பில்லிங் வந்து டேட்டா எப்படி வருது? ஆல்ரெடி கிரியேட் பண்ணது தான் வருது. என்ன ப்ரோ? பில்லிங் கொடுத்தாலே ஆல்ரெடி கிரியேட் பண்ண அந்த டிரான்சாக்ஷன் நம்பர்ஸ் எல்லாம் வருது. அது வரும் ப்ரோ, எல்லா இதுலயும் வரும். அது எப்படி வராம இருக்கும்? ஓகே. எல்லா மாடல்ஸ்லயும் இருக்கும், ஆல்ரெடி கிரியேட் பண்ணது. ஏன்னா இது டெஸ்டிங் இன்ஸ்டன்ஸ்ன்றதுல வரும். ஓகே. கிரியேட் டிரான்சாக்ஷன் போயிடுறேன். அதில் போயிட்டு பிஎஸ்சி ஒன்லேயே கிரியேட் பண்ணுவா? கிரியேட் பண்ணுங்க சும்மா. யூஎஸ் ஒன் டிஸ்கஷன் இருக்கும். நீங்கள் யூஎஸ் ஒன் கொடுத்தீங்கன்னா அதில் அவங்க வந்து லாட் ஆஃப் கம்பெனிஸ் இருக்கும். ஸோ கம்பெனிஸ் கஸ்டமர்ஸ் இருப்பாங்க, அதனால ஈஸியாக அவங்க கிரியேட் ஆகும். மற்றனா கஸ்டமர் இருப்பாங்கன்னு தெரியாது. ஓகே. யூஎஸ் ஒன் இல்லையே, லாஸ்ட் இருக்கும். யூகே தான் இருக்கு. வெயிட் பண்ண, லோட் ஆகிட்டு இருக்கு, வெயிட் பண்ணுவோம். யூஎஸ்ஏன்னு ஒண்ணுமே இல்லையா? யூஎஸ்ஏ இருக்குமே. யூஎஸ் 2 பிசினஸ் யூனிட்னு இருக்கு. அதை கூட செலக்ட் பண்ணி போகலாம். யூஎஸ் 2வா?
அக்கௌண்டிங் டேட் இன்னைக்கு டிரான்சாக்ஷன் அக்கௌண்டிங் டேட்டு டிரான்சாக்ஷன் டேட்டும் அக்கௌண்டிங் டேட்டும் நெக்ஸ்ட் டே வருதா இல்ல ஒரே டேட் கொடுக்கலாம். டிரான்சாக்ஷன் டேட்ன்றது நீங்க இந்த இன்வெஸ்ட் பண்ற டேட்டு, அக்கௌண்டிங் டேட்ன்றது நீங்க என்னைக்கு அக்கௌண்டிங் பண்றீங்க இந்த டிரான்சாக்ஷன் அப்படின்னு கேட்போம். அதான் நீங்க ரெண்டும் ஒரே டேட்ல கொடுக்கலாம் கொடுத்துக்கலாம். நீங்க இப்ப இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணி இப்ப நான் இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணி இப்ப நான் அக்கௌண்டிங் பண்றேன் அப்படின்னா நான் 2 டேட் ஒண்ணு கொடுத்துக்கலாம். ஓகே ஓகே. இப்போ நமக்கு இங்க இந்த இன்வாய்ஸ் உள்ள போயிட்டு நம்ம இன்னும் அட்வான்ஸ் இன்னும் அரியர்ஸ் எதுவும் மென்ஷன் பண்ண வேண்டாம். பட் நான் இது அட்வான்ஸா இருந்தா மட்டும் அட்வான்ஸ், இல்ல அரியர்ஸ் இருந்தா அரியர்ஸ், அப்படிதானே? ஆமா அப்படிதான். சப்போஸ் இருந்தா கொடுத்துக்கலாம். ஓகே ஓகே. $. லைன்ஸ் ஆல்ரெடி கீழே வந்துச்சு. பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து டிஸ்கிரிப்ஷன் போனா இது நம்ம கீவேர்டு டிஸ்கிரிப்ஷனு ப்ரோ கீவேர்ட் டிஸ்கிரிப்ஷன் நம்மளுக்கு இது முன்னாடி வந்ததா? ஜூம் பண்ணுங்க. எதை கிளிக் பண்ணீங்க? பக்கத்துல இருக்க ஆப்ஷன் தான். இல்ல அத கிளிக் பண்ணாங்க. ஐட்டம் கொடுத்தீங்க. ஐட்டம்ல வந்து என்ன கொடுத்தீங்க? ஐட்டம்ல வந்து 15,000 கொடுத்துருக்கேன். இல்ல ப்ரோ, ஐட்டம் எப்படி அமௌண்ட் கொடுப்பீங்க? ஐட்டம் வந்து என்ன ஐட்டம் அப்படின்னு கொடுப்போம் பேரு. ஓகே 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 சார். உங்களுக்கு அமௌண்ட் வந்து சைடுல வருமா? அடுத்து வரும் அமௌண்ட். ஓகே ஓகே. இப்போ ஐட்டம் ஹார்ட்வேர், சேர், டேபிள்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். கம்ப்யூட்டரை கொடுத்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து லெனோவா கம்ப்யூட்டர்ஸ் ஃபார் எம்ப்ளாயிஸ் இல்ல அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துக்கலாம். ஓகே ஓகே. லெனோவா தான். கீபோர்டும் டிஸ்கிரிப்ஷன் ரெண்டும் சேமா இருக்கலாமா, இல்ல ஒரே இதா மாறி மாறி தான் இருக்குமா கீபோர்டும் அதுவும்? ஒரே இருந்துக்கலாம், ஆனால் பிரச்சனை இல்லை. காணோம். என்ன பண்ணீங்க? ஓகே தான் கொடுத்தேன். இல்ல ஓகே கொடுக்க கூடாது ப்ரோ. நீங்க அமௌண்ட் எல்லாம் கொடுக்கும். சும்மா ஐட்டம் வந்து டைப் பண்ணுங்களேன். ஐட்டம் டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு டேப் அமுக்குங்களேன். டேப் அமுக்குங்க. டைப் பண்ணிட்டு டேப் அமுக்குங்க. நெக்ஸ்ட் காலம் போயிடும். இது கொடுக்காதீங்க. இது இன்ட்டு கொடுங்க. இன்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட் ஃபீல்டு போங்க. நெக்ஸ்ட் பாக்ஸ். இல்ல அது இல்ல, மேலதான் அந்த டிஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ணுங்க. இப்ப டைப் பண்ணுங்க. சும்மா கம்ப்யூட்டர் டைப் பண்ணுங்க. திரும்ப டிஸ்கிரிப்ஷன் லெனோவா தான் கொடுத்தோம். இப்ப UOM அத கொடுப்போம். இல்ல ஈச் கொடுங்க. டைப் பண்ணுங்க EAன்னு. அவ்வளவுதான். இப்ப குவான்டிட்டில எத்தனை குவான்டிட்டி அப்படின்னு யூனிட் பிரைஸ் வந்து ஒரு யூனிட்டோட பிரைஸ் தரணும்ல. ஆமா, ஒரு பீஸோட ஈச் ஒரு பீஸோட பிரைஸ் எவ்வளவுன்னு கேட்போம். அவ்வளவுதான். இப்ப சேவ் பண்ணிடுங்க. மற்ற டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கீங்களா? கஸ்டமரு, பில் டு நேமு, அதில் ஒன்று அது மேனிடரியா இருக்க ஃபீல்டு அது ஃபில் பண்ணிடுங்க. சேவ் ஆகும். இல்லை அவ்வளோதான் ப்ரோ. அதெல்லாம் வேணும். அவ்வளோதான். அமௌண்ட் போட்டிங்கன்னா பண்ணால் போதும். ஓகே. இப்போ போயிட்டு நம்ம சேவ் பண்ணுவோம்.
இல்லை போய் செக் பண்ணிக்கங்க, எல்லா ஃபீல்டு கரெக்டாக இருக்காங்க, மேனிட்டரியா கொடுத்துருக்க எல்லா ஃபீல்டும் ஃபில் பண்ணியிருக்கா. கம்ப்யூட்டர் லெனோவோ அதுக்கப்புறம் வந்து இல்ல மேல பில் டு நேம் கஸ்டமரு அதெல்லாம் ஃபில் பண்ணியிருக்கா. பில் டு நேம் வந்து என்ன நம்ம கொடுக்குதானா இல்ல நம்ம டிஃபால்ட்டா யூஎஸ் ஒன்ல தான் வரணுமா? இல்ல ஆல்ரெடி இருக்கும். ஈஸி டைப் பண்ணுங்க, ஈஸி சொல்யூஷன், அது ஒரு கம்பெனி கஸ்டமர். ஈஸியா? ஆமா, அதுலயே டைப் பண்ணுங்க, இது வேணா அதுலயே டைப் பண்ணுங்க வந்துரும். வெறும் இசி தானே? ஆமா, EASY. ஓகே. ஃபைண்ட் ஆகல. புரியல. ஃபைண்ட் ஆகல ப்ரோ. சர்ச் கொடுங்க, வருமே அது. சர்ச்ல வந்து டேட்டா தான் வருது. இப்போ பிசினஸ் யூனிட்ல கஸ்டமர் இல்ல போல. ஏடிபின்னு கொடுங்க. ஏடிவி அட்வைஸ் குத்தாரு கஸ்டமருக்கு. அக்கௌண்ட் நம்பர்லாம் கேக்குது. இல்ல ப்ரோ, அது வரல. EADYன்னு வரலையே. பிசினஸ் யூனிட் வாங்க ப்ரோ. பிசினஸ் யூனிட் யூஎஸ் ஒன்னு வேற என்னென்ன பிசினஸ் யூனிட் இருக்கு? யுஎஸ்ஏ சுப்ரீம் இருக்கா? யுஎஸ்ஏ சுப்ரீமா? இல்ல வேற யூஎஸ்ல என்னென்ன இருக்கு பிசினஸ் யூனிட்? யூலயே வேற எதுவுமே இல்ல. பிசினஸ் யூனிட் யூல வேற எதுவுமே இல்ல ப்ரோ. US2 பிசினஸ் யூனிட் மட்டும் தான் இருக்குது, ரீசென்ட்லி யூஸ்டுன்னு சொல்லி. ஐடிசி யூஎஸ் பிசினஸ் யூனிட் இருக்குது. இல்ல அது வேணாம் ப்ரோ. ஹெல்த் கேர் யூஎஸ் பிசினஸ் யூனிட் இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்டில் யூஎஸ்ஏ பிசினஸ் யூனிட் இருக்கு. சுப்ரீம் பாருங்க, சுப்ரீம் யூஎஸ்ஏ இருக்கான் பாருங்க. சுப்ரீமோ சிஹெச், சுப்ரீமோ எனர்ஜி, சுப்ரீமோ எனர்ஜி, சுப்ரீமோ யூஎஸ் பிசினஸ் யூனிட் இருக்குது. அதை கொடுத்து பாருங்க. பில் டு நேம்ல அதே சுப்ரீமோவா? ஈஸி இல்ல ஏடிவி தான் கொடுத்து பாருங்க. நான் கஸ்டமர் கிரியேட் பண்ணி ஆட் பண்ண வரும். கஸ்டமர்ட்ட டிரான்சாக்ஷன் இருக்கணும். இல்லையே. WEASY அங்க EASY. EASYயா? ஓகே. ஈஸி சொல்யூஷன். ஓகே, வந்துருச்சு, அவ்வளவுதான். ஓகே. அதுக்கப்புறம் டியூ டேட் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே காட்டுது. இதெல்லாம் மாத்த முடியுமா நம்மளால? அது வந்து பேமெண்ட் டர்ம்ஸ். இப்ப நீங்க வந்து இன்வாய்ஸ் கிரியேட் பண்ண டேட்ல இருந்து உங்களுக்கு இல்ல குட்ஸ் சென்ட் பண்ண டேட்ல இருந்து எத்தனை நாளுக்குள்ள கஸ்டமர் வந்து பேமெண்ட் பண்ணணும்னு கேட்கும். சோ அதுக்குரிய டேட். அப்போ டைம் கிரியேட் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம இப்போ டியூ டேட் வந்து வித்தின் வீக் இல்ல வித்தின் மந்த் அப்படி கொடுக்கணும். இப்படி எங்க போய் மாத்தலாம்? அதான் சொன்னேன், பேமெண்ட் டைம் எப்படி கிரியேட் பண்றது. செட்டப்ஸ்ல வந்து பேமெண்ட் டர்ம்ஸ் இருக்கும். ஓகே. அதுல போய் நம்ம
கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இத்தனை நாளுக்குள்ள எனக்கு கஸ்டமர் பேமெண்ட் கொடுக்கணும், அதுக்கு நான் வந்து இந்த ஃபார்முலா கிரியேட் பண்றேன், இந்த டேர்ம் கிரியேட் பண்றேன் அப்படின்னு நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம போயிட்டு செட்டப்ல போய் மாத்தி பார்க்கலாமா போயிட்டு? செட்டப்ல மாத்த முடியாது ப்ரோ, கிரியேட் பண்ணிக்கலாம் புதுசா ஒரு பேமெண்ட் டேர்ம். பட் ஆனா இந்த கஸ்டமருக்கு வந்து பேமெண்ட் டைம் வந்து நான் வந்து நெக்ஸ்ட் டேன்னு வர்ற மாதிரி இருக்குதுல்ல. இப்போ நான் வந்து 1 வீக் டைம்ல மாத்தணும்னா இப்போ செட்டப்ல போய் மாத்திக்கலாம் தானே? இங்கேயே மாத்தலாம் ப்ரோ. அது அந்த பேமெண்ட் டேர்ம்ஸ் அதான் டிராப் பண்ண கிளிக் பண்ணலாம், வந்துடும் உங்களுக்கு நிறைய 100 டேர்ம்ஸ் வரும். உங்களுக்கு நெட்வொர்க் தான் ஸ்லோவா போகுது. அதனால ஓப்பன் ஆக மாட்டேன் ஸ்கைப் இதுல. அதான் இன்ட்ரெஸ்ட் பண்ணுங்க. இங்க பார்த்தீங்கன்னா 2/10 நெட் 30 2% டிஸ்கவுண்ட் ஏர்ன்ட் இஃப் பெய்டு. அந்த மாதிரி இருக்கும். அப்படின்னா நீங்க குட்ஸ் சென்ட் பண்ண டேட்ல இருந்து 20 நாளுக்குள்ள வந்து 30 நாளுக்குள்ள வந்து கஸ்டமர் உங்களுக்கு வந்து காசு தரணும் அப்படின்னு நீங்க கொடுக்குறீங்க. ரெண்டு டேர்ம் பண்ணாங்கன்னா 2% டிஸ்கவுண்ட். அந்த மாதிரி நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஆமா ஆமா, அந்த மாதிரி நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போ நம்ம அடுத்து சேவ் கொடுக்கணுமா? ஆமா ப்ரோ. தெரியுதா உங்களுக்கு? தெரியுது ப்ரோ, சேவ் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் கம்ப்ளீட் கொடுத்துருங்க. கம்ப்ளீட் க்ளோஸ் பாருங்களேன். ஆனா ஐட்டம் கம்ப்யூட்டர்னு காட்டலைங்க. புரியல. கம்ப்யூட்டர்னு காட்டலையே. டிஸ்கிரிப்ஷன்ல நல்லா காட்டுது. லினோவோன்னு காட்டுது. இல்ல ஐட்டம் டைப் பண்ணுமா திரும்ப டிஸ்கிரிப்ஷன் சேஞ்ச் பண்ண பிறகு? இல்ல அதனால தான் சேவ் பண்ணிட்டு கம்ப்யூட்டர் டைப் பண்ணிட்டு சேவ் பண்ணலாம்ல. டைப் பண்ணாலும் வர மாட்டேது. சர்ச் பண்ணாதீங்க ப்ரோ, சும்மா டைப் பண்ணுங்க அப்படியே. இப்போ டைப் பண்ணிட்டு சேவ் பண்ணணும் தானே? ஆமா, நான் சேவ் பண்ணா அந்த ஐட்டம் திரும்ப இது மாதிரி தான் வருது. என்ன காட்டுது உங்களுக்கு? இதுல போய் நான் ஓகேன்னு கொடுத்தா திரும்ப அந்த ஸ்பேஸ் வந்து பிளாங்க் ஆயிடுது. இது ஃபீல்டு பிளாங்க் உங்களுக்கு ஐட்டம் ஃபீல்டு. ஓகே கொடுத்துட்டு போறேன், பிளாங்க் ஆயிடுது. சர்ச் கிளிக் பண்ணுங்களேன். சர்ச் கிளிக் பண்ணிட்டு இங்கயா? சரி கொடுத்துட்டு எந்த ஃபீல்ட்லயும் எந்த இது இல்லாம பிளாங்கா சர்ச் பண்ணுவேன். இதெல்லாம் ரெண்டும் எடுத்துட்டு வெறும் சர்ச் கொண்டு கொடுங்க.
Please provide a value for at least one of the indicate fields. என்னென்ன ஃபீல்டு? ரைட் சைடுல என்ன ஃபீல்டு? ரைட் சைடுல இது வந்து ஐட்டம், செகண்ட் வந்து கீவேர்டு, மூணாவது வந்து டிஸ்கிரிப்ஷன். டிஸ்கிரிப்ஷன்ல ஹார்ட்வேர்னு கொடுத்து பாருங்க. ஹார்ட்வேர் சர்ச் பண்ணி பாருங்க. அப்போ ப்ளீஸ் ப்ரொவைட் வேல்யூ அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் தி, அது ஹார்ட்வேர் தான் போடுவேன். ஹார்ட்வேர் சப்போர்ட் ஒன்று இருக்கு, அதை கொடுத்து ஓகே கொடுங்க. இப்போ வந்து ஹார்ட்வேர் சப்போர்ட் மாதிரி இப்போ சேவ் பண்ணி பாருங்க. சேவ் ஆயிடுச்சு. என்ன பண்றீங்க அப்படின்னா கம்ப்ளீட் கொடுக்கணும். கம்ப்ளீட் உங்க மேல கம்ப்ளீட் வந்து கிரியேட் another இருக்கா, அதுக்கு டேப் பண்ணுங்க. இல்ல அது கிளிக் பண்ணக்கூடாது. ஐயோ, கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கிளிக் பண்ண பிரச்சனை இல்லை. உங்களுக்கு இப்போ அந்த இன்வாய்ஸ் நம்பரும் தெரியாது. இப்போ நீங்க கிளிக் பண்ணி அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இன்வாய்ஸ் கிரியேட் ஆகிட்டு நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். நெக்ஸ்ட் புதுசாக ஒரு இன்வாய்ஸ் கிரியேட் பண்றதுக்கு அதை டிராப் டவுன் பண்ணீங்கன்னா கம்ப்ளீட் அண்ட் க்ளோஸ் இருக்கும், ஆர் கம்ப்ளீட் அண்ட் ரிவ்யூ இருக்கும். அதை கிளிக் பண்ணி அப்படின்னா இன்வாய்ஸ் நம்பர் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ இன்வாய்ஸ் நம்பர் தெரியும். இப்போ ஃபைன் பண்ணலாம், போய் பண்ணிடலாம் போயிட்டு. பண்ணலாம். அந்த கர்சர் ஒன்று எங்க காண முடியல. புரியல. நம்ம செக் பண்ணுவோம்ல, என்கொயரி இன்வாய்ஸ் செக் பண்ணுவோம்ல, அதான் வெளியே போயிட்டு வாங்க. ஹோம் பட்டன் நமக்கிட்டே திரும்ப உள்ள வந்தீங்கன்னா இருக்கும். மேனேஜ் டிரான்சாக்ஷன்ல போய் செக் பண்ணணும் தான் ப்ரோ. ஆமா ப்ரோ. அதில் போயிட்டு டிரான்சாக்ஷன் நம்பர், பிஸ்னஸ் யூனிட் என்ன கொடுத்தோம்? சுப்ரீம் யூஎஸ்ஏ பிசினஸ் யூனிட். சுப்ரீம். டிரான்சாக்ஷன் சோர்ஸ், இல்ல அது கூட பிரச்சனை இல்லை. டிரான்சாக்ஷன் நம்பர் ஞாபகம் இருக்கா? ஓகே. அதை கூட கொடுங்க.
ஃபோன் நம்பர் இது. என்ன ப்ரோ? ஃபோன் நம்பர். சர்ச் பண்ணுங்க வரலையா டிரான்சாக்ஷன் நம்பர் போட்டு. சர்ச் கொடுங்க திரும்ப. சேவ்டு சர்ச்சா? இல்ல வேற சர்ச் கொடுங்க. வரலையே. வந்துருக்கணுமே. டிரான்சாக்ஷன் நம்பர் என்ன கொடுத்தீங்க? இதான் கொடுத்தீங்களா அவங்க? இல்ல நான் புதுசாவே பண்ணிடுறேன் பேசாம. சரி ஓகே. கட்டு முடிஞ்சு. அதேதான் ஆடாதான் நம்பர். இங்க இருந்து ஃபைன் பண்ணும் போகுது. என்ன ப்ரோ? ஏன்னா அந்த டிஸ்கிரிப்ஷனை போயிட்டு நம்ம அப்டேட் பண்ணா பிளாங்க் ஆயிடுது பேஜ். இந்த இடம் லைன். ஓகே ப்ரோ. நீங்க அப்டேட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிளாங்க் ஆயிடுது மொத்தமா. அப்ப ஆல்ரெடி அதுல டிஃபால்ட்டா ஏதாவது கிரியேட் பண்ணி வச்சிருக்கதே கொடுங்க ப்ரோ. ஹார்ட்வேர் அந்த மாதிரி கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்களா? அதுவே கொடுத்து பாருங்க.
ஓகே, சேவ் குடுத்துடுறேன். நமக்கு இங்க டாக்ஸ் ஆட் ஆகலையா ப்ரோ? ஏன் அது? எங்க ப்ரோ? டாக்ஸ் ஆட் ஆகலையே. டாக்ஸ் வந்து பே பண்றதா கட்டுவாங்க. அமௌண்ட் பே பண்றவங்க கட்டுவாங்க டாக்ஸ். இல்ல, நம்ம ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணும்போது டாக்ஸோட சேர்த்து நம்ம கிரியேட் பண்ற மாதிரி தானே வரும். அது ஏபில தான் அப்படி வரும். ஓகே ஓகே. நீங்க போயிட்டு கம்ப்ளீட் அண்ட் ரிவ்யூ அண்ட் கம்ப்ளீட் அண்ட் க்ளோஸ் தானே கொடுக்கணும். க்ளோஸ். ஓகே, கொடுத்தாச்சு. இப்போ அடுத்து நம்ம போஸ்டிங் பண்ணணுமா? இல்ல சேவ் பண்ணிட்டீங்களா? சேவ் பண்ணிட்டேன். கம்ப்ளீட் அண்ட் க்ளோஸ் கொடுத்துருங்க. இப்போ போயிட்டு நம்ம என்கொயரியில் செக் பண்ணணுமா அதை? இல்ல கம்ப்ளீட் கொடுத்துருங்களா? கம்ப்ளீட் அண்ட் க்ளோஸ் கொடுத்துட்டீங்களா? கொடுத்தாச்சு. இல்லை கொடுத்தா வெளியே போயிருக்கணுமே ஆட்டோமேட்டிக்கா. உள்ளே இருக்கணும். கொடுத்தா டிஸ்பிளே பேஜ் வெளியே போயிருக்கணும். கம்ப்ளீட் அண்ட் க்ளோஸ் கொடுத்து ஓப்பன் ஆகும். என்ன கம்ப்ளீட் ஆகல. வேற இன்னும் ஃபீல்டு கீழே ஃபில் பண்ண வைக்காம பாருங்க. பேமெண்ட் டைம்ஸ் எல்லாம் இருக்குது. லைன் டெலிட் பண்ணலாம்ல அதுல? ப்ரோ லைன் டெலிட் பண்ண முடியுமா? பண்ணலாம் ப்ரோ. நான் லைனை கிளிக் பண்ணி பண்ணா மேலே இன்டர்னோட ஆப்ஷன் காட்டும். ஸோ அதை கிளிக் பண்ணி delete ஆகும். சேவ் பண்றேன். அக்கௌண்டிங் டேட் 5 வந்து ஃபியூச்சர் என்டர். டியூ டேட் வந்து மாறுதா? ஆனா இப்போ நான் ஒரு லைன் டெலிட் பண்ணா எனக்கு வந்து லைன்ஸ் பார்த்தீங்கன்னா ஓவரால் வேல்யூ 31 lakhs காட்டுது ஆக்சுவல். பட் ஆனால் இப்போ நான் ஒரு லைன் ரிமூவ் பண்ணது போக பேலன்ஸ் வந்து 20 lakhs தான் இருக்கு. அதை அது நெட்வொர்க் இஷ்யூ இருக்காங்க அப்படி காட்டும். உங்களுக்கு ரிஃப்ரெஷ் பண்றதுனால திரும்ப சேவ் கொடுத்துருங்க. திரும்ப சேவ் கொடுத்தா மாறிடும். அக்கௌண்டிங் டேட் 5/4 AM is not open future enterable date period நோது இது. நான் காட்டுது ப்ரோ. அக்கௌண்டிங் டேட் 5/1/24 12 AM is in an open or future enterable period அப்படின்னு வருது. இந்த அக்கௌண்டிங் பீரியட் ஓபன் இல்ல. அக்கௌண்டிங் பீரியட் கூட மாத்தி பாருங்க. டேட் கூட மாத்துங்க. டேட் நேத்து டேட் கூட கொடுத்து பாருங்க. நேத்து டேட் 4 டேட் 4 டேட் கொடுத்துடலாம். சரி பார்ப்போம். டிரான்சாக்ஷன் டேட் வந்து 5/14 6/14 வருது. 6/14/24. சேவாச்சு. டாக்ஸ் கால்குலேட் ஆயிடுச்சு. இப்போ கம்ப்ளீட் அண்ட் க்ளோஸ். இப்போ போய் என்கொயரி பண்ணி பாருங்க உங்களுக்கு. ஓகே டன் டிரான்சாக்ஷன். போயிட்டு என்கொயரியில் போயிட்டு
என்ன ப்ரோ வெறும் இன்வாய்ஸ் நம்ம கொடுத்தா வர மாட்டுது. ப்ரோ இன்வாய்ஸ் நம்ம கொடுத்தா வர மாட்டுது. இன்வாய்ஸ் நம்பர் என்ன கொடுத்தீங்க? நீங்க அங்க கரெக்டா கொடுத்தீங்களா? அதே தான் கொடுத்துருக்கீங்க நீங்களும்? ஆமா அதேதான் கொடுத்தேன். டேட் என்ன கொடுத்துறீங்க? டேட் 5/14/24. ஓகே. பிசினஸ் யூனிட் பிசினஸ் யூனிட் சுப்ரீமோ. எனக்கு கார்ட்ல பிசினஸ் யூனிட் பிளாங்கா இருக்கு எனக்கு. ஓகே ஓகே. ஓ இங்க கொடுத்து தான் போகணுமா? ஓகே. ஒரு நெட்வொர்க் வரலாம போகும். நெட்வொர்க் இஷ்யூல கூட வராம இருக்கலாம். அட்லீஸ்ட் 1 ரெக்வயர்டு தான். இந்த 2 ஸ்டார் போட்டுருக்கல, 2 ஸ்டார் போட்டுருக்கல, என்ன போட்டுருக்கீங்க? ஸ்டார் எது? அங்க நீங்க வச்சிருக்க ஃபீல்ட் என்னது? நம்பரா மேல? ட்ரான்சாக்ஷன் நம்பரா? ஆமா. அங்க என்ன கேக்குது? ஸ்டார்ட் வித் கேக்குதா? கேக்காது. ஸ்டார்ட் வித் ஈக்குவல் பிட்வீன் 3 ஆப்ஷன் இருக்கு. ஸ்டார்ட் கொடுங்க. சேர்த்து கொடுங்க. பிளாங்கா சேர்த்து கொடுங்க. அதுக்கு டேட் இருக்கா? டேட் கொடுத்து பாருங்க. ட்ரான்சாக்ஷன் டேட்டா? மெசேஜ் பண்ணுங்க. 14 24 bill to customer வந்து சர்ச் பண்ணுங்க. 2 வந்து இருக்கு. ஆனா இன்வாய்ஸ் நம்பர் எங்கேயுமே காட்ட மாட்டுது. இப்ப காப்பி பண்ணுங்க. இன்வாய்ஸ் நம்பரா இல்ல இருக்கு பாருங்க ட்ரான்சாக்ஷன் நம்பர். காப்பி பண்ணி இப்ப போய் சர்ச் பண்ணி பாருங்க. பேஸ்ட் பண்ணி உடனே வருங்க. டன் கொடுத்துட்டா? கொடுத்துருங்க. டிரான்சாக்ஷன் சோர்ஸ் கொடுத்தா இன்வாலிட்னு வருது. சோர்ஸ் எழுதக்கூடாது ரோஸ். டிரான்சாக்ஷன் நம்பர்ல கொடுக்கணும். நம்பர். ஓகே. ஓபன் ஆயிடுச்சு ப்ரோ. அவ்வளவுதான் ப்ரோ. இதுல தானே சேவ் எதனா கொடுக்குமா இல்ல அப்படிலாம் வெளியே வந்துடலாமா? இல்ல சேவ் ஆல்ரெடி கொடுத்துருங்களா? அப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ மெயின்ல வந்துடலாம். இப்போ வந்து ரெசிப்ட் இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணிச்சு. இப்போ ரெசிப்ட் இன்வாய்ஸை பேமெண்ட் பண்ணணும். இல்ல ப்ரோ, ரெசிப்ட் கிரியேட் பண்ணணும். சார் ரெசிப்ட் அது. You have not saved your changes.
பில்லிங்லயே போய் கிரியேட் பண்ணுமா ப்ரோ அது, இல்ல அக்கௌண்ட் ரிசீவபிள் இல்லையா? இல்ல அக்கௌண்ட் ரிசீவபிள்ஸ்ல. ஓகே ஓகே. கிரியேட் ரெசிப்ட். ஓ receipt method. Credit card now. ஆனா நமக்கு இந்த ரெசிப்ட் மெத்தட் வந்து நம்ம மேண்டேட்டரின்னு கொடுத்துருக்கு. மேனுவல் ப்ரோ. நம்ம இதுல எது யூஸ் பண்றது? நம்ம கேஷ் டு செக் டெபாசிட், கேஷ் டைரக்ட்லி. நீங்க அது செக் கேஷ் எது வழியா கேஷ் உள்ள வருதோ அதை கொடுத்துக்கலாம். சரி, எது வழியா கஸ்டமர் பே பண்ணாங்களோ. ஓகே, செக் டு கேஷ் கொடுத்துறேன். ரெசிப்ட் நம்பர் அது நம்ம கிரியேட் பண்றது தானே? ஆமா. 1 2 3 4 5. Here 1 2 3 4 5. Entered amount $2 lakhs. Tax code rate tax code mandatory இல்ல எத்தனை இதுல? அது mandatory ப்ரோ. கமெண்ட் வந்து மெச்சூரிட்டி டேட்டும் அன்னைக்கு மெச்சூரிட்டி டேட் நம்ம மாத்தலாம் தானே? ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா ரெசிப்ட் டேட் 5/14, அக்கௌண்ட் டேட் 6/14, 6/14 வருது. மாத்திக்கலாம். ரெசிப்ட் டேட் 5/14னா அக்கௌண்ட் டேட் வந்து அன்னைக்கு தானே ஆகணும். இல்ல, என்னைக்கு அக்கௌண்டிங் பண்றீங்களோ அன்னைக்கு. சப்போஸ் நாளைக்கு நீங்க பண்ண மாட்டேன், நாளைக்கு தான் பண்றேன் அப்போ டேட் நாளைக்கு கொடுத்துக்கலாம். ஓகே ஓகே. பட் அன்னைக்கே பண்றோம்னா அன்னைக்கே அக்கௌண்டிங் டேட் கொடுத்துடணும். ஆமா. ஆனால் அக்கௌண்டிங் டேட் அன்னைக்கு டேட்டே கொடுத்தா யாரோ பாப்பா வர மாதிரி ஹைலைட் ஆகுது. அது வந்து இந்த இன்ஸ்டன்ஸ்ல இருக்கும். இன்ஸ்டன்ஸ் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும். அந்த பீரியட் மாத்தி வச்சிருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஆமா. அப்புறம் நாளை கொடுத்துருவோம். மெச்சூரிட்டி டேட்டு ரெசிப்ட் டேட் அதுவும் அன்னைக்கே மெச்சூரிட்டி ஆயிடும். அதே மாதிரி தான் மெச்சூரிட்டி டேட் வந்து ரெசிப்ட் டேட்டும் காட்டுது. ரெசிப்ட் டேட்டும் மெச்சூரிட்டி டேட்டும் சேமா இருக்குது. நம்ம புக் பண்ற இன்வாய்ஸ், கிரியேட் பண்ற இன்வாய்ஸ் அன்னைக்கே மெச்சூரிட்டி ஆயிடுமா? அப்படி இப்ப அடுத்த நாள் செக் பண்ணா என்னைக்கு டேட் கொடுக்குறோமோ அன்னைக்கே ஆயிரும். ஓகே. ஸ்ட்ரக்சர்ட் பேமெண்ட் ரெஃபரன்ஸ் நம்ம இதுக்கு என்ன ப்ரௌஸ் பண்ணிருக்கீங்க? இல்ல அதெல்லாம் தேவையில்ல ப்ரோ. இங்க அடுத்து வந்து ரெமிட்டன்ஸ் பேங்க். ஓகே, ரெமிட்டன்ஸ் பேங்க், பேங்க் ஆஃப் அமெரிக்கா. இத கொடுக்கல, ஆனா ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு அதுலயே. ஆமா, பிசினஸ் யூனிட் கிரியேட் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஹலோ ஓவர் ரைட். ஓகே, அக்கௌண்ட் நம்பர் கஸ்டமருக்கு என்ன அக்கௌண்ட்? அது அக்கௌண்ட் நம்பர் நேம் கொடுங்க ப்ரோ. நேம்ல வந்து ஈஸி சொல்யூஷன் இருக்கும். ஈஸி சொல்யூஷன் கொடுங்க. நேம்ல சர்ச் பண்ணுங்க ப்ரோ. செக். அது அக்கௌண்ட் நம்பர். ஓகே. சைட் ஆக்லாண்ட் சொல்லுங்க. ஏதாச்சும் கொடுங்க சும்மா. இப்போ வந்து ஆட் ஓப்பன் ரிசீவபிள்ஸ் கீழே
இப்ப நம்ம இங்க பேங்க் பிரான்ச் பேங்க் அக்கவுண்ட் இது செகண்ட் அன்னோன்னு காட்டுது அது. இல்ல அது நீங்க அந்த பேங்க் எந்த பேங்க் அத பிரான்ச் கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம் ஆப்ஷனல். பேங்க் அக்கவுண்ட் நம்பரு. ஓகே ஓகே. கஸ்டமரோடது. இப்போ அடிஷனல் இன்ஃபர்மேஷனா? இல்ல ஆட் ஓப்பன் ரிசீவபிள்ஸ். கீழே சர்ச் ஆப்ஷன் இருக்கும் பாருங்களே, ரைட் சைடுல கீழே சர்ச் ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுங்க. ஏதாவது ஒரு அமௌண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆட் தானே கொடுக்கணும். ஆட் கொடுத்து டன் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் மேல ஸ்க்ரோல் பண்ணுங்களேன், மேல டாப் போங்க. அத டிராப் டவுன் இருக்கு பாத்தீங்களா, அதில் அதை டிராப் டவுன் பண்ணீங்க அப்படின்னா அப்ளை மேனுவலி இருக்கும். திரும்ப கீழே போங்க. திரும்ப ஆட் ஓப்பன் ரிசீவபிள்ஸ் வரும், அதை கொடுங்க. திரும்ப ஆட் ஓப்பன் ரிசீவபிள்ஸ். இல்ல அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் ஓகே ரிசீவபிள்ஸ். திரும்ப சர்ச் கொடுத்து திரும்ப அதே அமௌண்ட் கிளிக் ஆட் பண்ணுங்க. அதே அமௌண்ட் ஆட் டன் கொடுங்க. இப்போ உங்களுக்கு ரெசிப்ட்ல அமௌண்ட் ஆட் ஆயிடும். ஆட் ஆயிடுச்சு. இப்போ சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெசிப்ட் கிரியேட் ஆயிடும். அவ்வளவுதான். சேவ் அண்ட் க்ளோஸ். சேவ் அண்ட் க்ளோஸ். அவ்வளவுதான், ரெசிப்ட் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ ஃபைன் பண்றதுக்கு என்கொயரியில போயிட்டு போகணும். மேனேஜர் ரெசிப்ட்ஸ்ல போயிட்டு GR 1 2 3 4 5 பிசினஸ் யூனிட் வந்து நம்பருக்கு மட்டும் போட்டாலே வரும்ல ப்ரோ. ஓப்பன் ஆகுது ப்ரோ. அவ்வளவு. ஓகே. இப்போ அடுத்து பேமெண்ட்ஸா? அவ்வளவுதான் ப்ரோ, 2 தான் இருக்கும். ரிசீவபிள்ஸ் வந்து பில்லிங் அண்ட் ரெசிப்ட். ஓகே ஓகே. இப்போ இல்ல அடுத்து சொன்னது பேமெண்ட்ஸ் ஏபி சொல்றேன். ஏபி நீங்க ஏபி மாடல்ல போனா பேமெண்ட் அதுலயும் பில்லிங் இன்வாய்ஸ் இருக்கும், நெக்ஸ்ட் இன்வாய்ஸ் பேமெண்ட் இருக்கும். பாரதி